திமுகவை வீழ்த்த வேண்டும் என விஜய் உறுதியாக இருந்தால் பாஜகவிற்கு வரலாம் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். மதுரை பிபி குளம் பகுதியில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமஸ்ரீனிவாசன், காங்கிரசுடன் கைகோர்த்துள்ள திமுக அன்று மன்மோகன் சிங் ஆட்சியின் போது ஏன் ஜாதி வாரிய கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என குரல் கொடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். மத்திய அரசு எடுக்கும் கணக்கெடுப்பில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அடையாளப்படுத்தி துல்லியமாக கணக்கெடுப்புகள் நடத்தப்பட இருப்பதாக கூறினார். ஜாதி வாரிய கணக்கெடுப்பதில் திருமாவளவன் நிலைப்பாடு என்ன, அதை அவர் ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா என கேள்வி எழுப்பினார். விஜயுடன் என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என விஜய் உறுதியாக இருந்தால் பாஜகவிற்கு வரலாம், அவரை நாங்கள் வரவேற்பதாக தெரிவித்தார். எல்லா கட்சியிலும் இளைஞர் அணி இருக்கும், ஆனால் விஜய் கட்சியில் குழந்தைகள் அணி, பாபா அணிகள் தான் உள்ளது. கூட்டம் வேறு, ரசிகர் வேறு. அரசியல் அனுபவம் இல்லாததால் விஜய்க்கு அது புரியாது. தேர்தலுக்கு பின் புரிந்து கொள்வார் என கூறினார். எனவே திமுகவை வீழ்த்த வேண்டும் என ஒத்த சிந்தனையில் உள்ள அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம் என்றார். விஜய் பிஜேபியுடன் கூட்டணிக்கு வருவாரா என்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் எங்களுக்கு இல்லை. அவர் திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருந்தால் திமுகவை அடுத்து வீழ்த்தணும், திமுகவுக்கு எதிரான ஓட்டு செவரக்கூடாதுன்னு சொல்லி அவர் எங்கள் கூட்டணிக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை வரவேற்போம். ஏன்னா எவ்ரி சிங்கிள் ஓட்டு அகெயின்ஸ்ட் டிஎம்கே இட் ஷுட் நாட் கெட் ஸ்பிளிட்ங்கிறது தான் எங்களது அணுகுமுறை. ஒவ்வொரு ஓட்டும் ஒருத்தர் கட்சி வச்சுருக்காருங்க, அவர் ஒருத்தர் தாங்க இருக்காரு, அவர் ஒரு ஓட்டு தாங்க அவருக்குன்னா கூட அந்த ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு கூட வரணும்னு நினைப்போம். அதனால் யார் வந்தாலும், திமுக வீழ்த்த நினைக்கிற யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்போம்.